ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஜெயின் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா 5 கேஜியில் இருக்கக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க. பார்த்தா ஆனால் அப்படி தெரியாதுங்க. பார்த்தா ஒரு 1 கேஜியில் இருக்கக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 5 கேஜி தாங்க நிஜமாவே. இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிளாக தாங்க பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டெப்லாம் வச்சு நான் பண்ணல. அதாவது இப்போ நம்ம ஸ்டெப் கேக்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது 2 டயர் 3 டயர் அந்த மாதிரி நான் பண்ணல. சிங்கிள் கேக்காக தாங்க நான் வந்து பண்ணியிருக்கேன். சிங்கிள் கேக்காகவே 5 கேஜியில் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் கூட பண்ண தெரியாது, அதாவது உங்களுக்கு பேசிக் கூட இன்னும் எதுவுமே என்ன ஏதுன்னு தெரியாது பேக்கிங்கில் அப்படின்னா ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதில் வந்து நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பாஞ்ச் கேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஆகட்டும், ஐசிங் பண்ணுறதாகட்டும், இல்லை மேலே டிசைன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லித் தருவேங்க. எந்த நேரத்தில் நீங்கள் என்ன டவுட் கேட்டிங்கனாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 5 கேஜியில் இந்த சிங்கிள் கேக்காக தாங்க பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து 1 கேஜிக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 பேட்சாக ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ 1 கேஜிக்கான மெஷர்மெண்ட் தான் இது. பாருங்கள், இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3/4 கப் கிட்ட மைதா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட கோகோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். நான் அந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதே மாதிரி 5 பேட்சாக எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைனிங்ஸ் வந்து தனியாக வந்து சலித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் டின்னுங்க. இந்த டின் பார்த்திங்கன்னா இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து 680 சம்திங் தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் வந்து இது ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இதில் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இப்போ 5 கப் எடுப்போம் இல்லைங்களா, டோட்டலாக வந்து அதில் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து 2 1/2, செகண்ட் பேட்சுக்கு 2 1/2 நான் பிரிச்சுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நான் ஃபஸ்ட்டு பேட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா 2 1/2 கப்ஸ் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். அது இப்போ 1 கப்புக்கு எவ்வளோ கொக்கோ பவுடரோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே 2 1/2 கப்புக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ நான் ஃபஸ்ட்டு இப்போ மெஷர் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி 2 1/2க்கு வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 4 8 அதுக்கப்புறம் ஒரு 2 கரெக்டாக வந்து 10 எக்கு எடுத்துக்கிட்டேங்க. 4 4 2 அந்த மாதிரி கரெக்டாக 10 எக்கு எடுத்து இந்த 2 1/2 கப்ஸும் மெஷர்மெண்ட்டும் ஆட் பண்ணி பேட்டர் வந்து ரெடி பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்சை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து செகண்ட் பேட்சை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து இங்கே பாருங்கள், சைடில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கவனமாக பாருங்கள். அதாவது ஒட்டியிருந்தால் பார்த்து அதை வந்து எடுத்துருங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து க்ரீமில் வந்து நம்ம போட்டுருவோம். அதனால் அதெல்லாம் எப்போவுமே கேக் வந்து பேக் பண்ணிங்கன்னா சைடில் ஏதாவது பட்டர் பேப்பர் ஒட்டியிருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இந்த என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டின் பார்த்திங்கன்னா எனக்கு அப்போதைக்கு வந்து இது வந்து நான் ஆக்சுவலாக பேக் பண்ண டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 1 to 3 வரையும் எனக்கு டைம் ஆகிடுச்சுங்க. அப்போ நான் வந்து இதுக்கு பட்டர் பேப்பரும் என்னால் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியலைங்க. ஏன்னா தம்பி தூங்குகிற டைமில் அந்த டைம் தாங்க நான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து அதாவது 8 இன்ச் டின் கூடிய பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து 3 பட்டர் பேப்பர் எடுத்து நான் இந்த மாதிரி அப்போதைக்கு அவசரமாக நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஐடியா கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் ஆகலைங்க, அவ்வளோவா ஒன்றும் சைட்லலாம் எதுவும் ஒட்டல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பட்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா பெரிய கொயராக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய டின்னுக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நமக்கு சின்ன சின்னதாக இந்த அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பு இந்த ஸ்கொயர் ஷேப்லலாம் இருக்குங்க பட்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்தாலும் நம்ம 3 பீஸாக தான் கட் பண்ணி வைக்க முடியும். அதனால் நான் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்பேங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா பஞ்சாக எப்போவுமே அந்தந்த டின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து நான் வந்து 3 பேப்பர் எடுத்து வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக் பாருங்கள், ஸ்பாஞ்ச் நல்லாவே சாஃப்டாக வந்திருக்குங்க. இது வந்து நம்ம அந்த எக்கு வந்து பீட் பண்ணுறதுல தாங்க இருக்குது. நல்லா பீட் பண்ணி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்பாஞ்ச் வந்து கிடைக்குங்க. நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா
இது வந்து நம்ம வெயிட் வந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாமே இதில் வந்து நான் இன்ச் பை இன்ச்சாக காமிச்சிருக்கேங்க. ஏன்னா 5 கேஜி கேக்லாம் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. இந்த மாதிரி ஒரு டின் மட்டும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பேட்சாக நீங்கள் வந்து பேட்டரை ஊற்றி வச்சு ரெடி பண்ணி உங்களால் சிங்கிள் கேக்கை வந்து கண்டிப்பாக பண்ண முடியுங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரே கேக்காக சிங்கிளாக வேணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் கேக்காக பண்ண முடியும்னா கூட உங்கள்கிட்ட டின் இல்லைன்னா ஸ்டெப் கேக் கூட பண்ணி கொடுங்க. சில பேர் வந்து ஸ்டெப் கேக்லாம் வேணாம் எனக்கு சிங்கிளாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக அவசியம் டின் தேவைங்க. ஸோ நீங்கள் வந்து டின் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வெயிட் பார்த்துடலாம். வெயிட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போர்ட் வெயிட் வந்து நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இவ்வளோ பெரிய பிளேட் என்கிட்ட இல்லைங்க. நான் இந்த போர்டில் தாங்க நான் வந்து வச்சுருந்தேன். அதாவது ஸ்பான்ச்சை சொல்கிறேன். இப்போ போர்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கேஜி கிட்டே இருக்குங்க. இது நம்ம டேர் பண்ணிவிட்டேன். நான் இப்போ வந்து அதாவது போர்ட் வெயிட்டை வந்து கழிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஸ்பான்ச் வந்து வச்சு வெயிட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு நான் ஸ்பான்ச் வச்சுருக்கேன். இந்த ஸ்பான்ச் பார்த்திங்கன்னா 1.6 30 கிட்டே இருக்குங்க. அதாவது இப்போ 1.6னே வச்சுக்கோம். 1.6 கிட்டே இருக்குங்க இந்த ஸ்பான்ச் வெயிட் பார்த்திங்கன்னா. இன்னொரு ஸ்பான்ச் வைக்கிறேன். இது பாருங்கள், இது ரெண்டுமே சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 3.6 கிட்டே இருக்குங்க. அதாவது இப்போ சேம் மெஷர்மெண்ட் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காதுங்க. ஏன்னா இப்போ உங்களோட முட்டை சைஸு எல்லாமே மாறும். நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட முட்டை சைஸ் வந்து நம்ம எடுக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. அதனால நீங்கள் வந்து இதே மெஷர்மெண்ட் உங்களுக்கும் வரும்னு கேட்டிங்கன்னா வராதுங்க. அதனால நான் அதுக்கும் நான் ஐடியா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து க்ரீம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சுகர் சிரப் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து இந்த போர்ட் பார்த்திங்கன்னா 3 கேஜிக்கான போர்டுங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் காமிச்சிருப்பேங்க 2 கேஜி பாக்ஸு 3 கேஜி பாக்ஸு போர்டு எல்லாமே காமிச்சிருப்பேன். அந்த 3 கேஜி போர்டு தாங்க இது. இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் 3 கேஜி போர்டுங்க இது. ஃபஸ்ட் லேயர் கேக் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் எப்போவுமே க்ரீம் பார்த்திங்கன்னா நிறையவே கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இது பெரிய கேக்குன்றதுனால அடியில் கொஞ்சம் க்ரீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பஞ்சாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது இப்போ வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேம் வந்து கரெக்டாக தாங்க நம்ம எடுப்போம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முட்டையோட சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட வெயிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் இருக்கலாங்க. எனக்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணதில் பார்த்திங்கன்னா 2.5 கிட்ட எடுத்துக்கிட்டேன் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா. அதில் வந்து எனக்கு 1.6 கிடச்சிச்சுங்க. இப்போ செகண்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு இதே அளவுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு முட்டையோட சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அடுத்ததுலாம் சின்னதாகவே இருந்துச்சுங்க. பெரிய முட்டை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு முட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் மைதா வந்து கொஞ்சம் சேர்த்தே நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. செகண்ட் பேட்ச் நான் வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கேக் பண்ண உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடுங்க. அதாவது மெஷர்மெண்ட்டு அந்த முட்டையோட சைஸு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு குவான்டிட்டி வரணும். அதுக்கு நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும், அதாவது மைதா எவ்வளோ ஆட் பண்ணணும், முட்டை எவ்வளோ ஆட் பண்ணணும், இது எல்லாமே போக போக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க. எனக்குமே ஸ்டார்டிங் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தாங்க இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே கேக் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய கொஞ்சம் அதாவது 5 கேஜி 6 கேஜி அப்படிலாம் கேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்பான்ச் வந்து பேக் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா. அடுத்தடுத்து பேக் பண்ணும்போது நான் வெயிட் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அப்போ வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த பேட்சில் கொஞ்சம் மாவு சேர்த்து ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துப்பேங்க. இப்போ நம்மளுக்கு 1 கேஜி அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிக்காதுங்க. கரெக்டாக வந்து ஒரு 1/2 கேஜி கிட்ட ஸ்பான்ச் வந்துடும். நம்ம வந்து எப்படியும் வந்து 1/2 கேஜிக்கு வந்து க்ரீம் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிடலாங்க. ஆனால் இது ஒரு 5 கேஜின்னும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது 3.5க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் வந்து ஸ்பான்ச் இருக்கணுங்க. அப்படின்னா தாங்க நம்ம க்ரீம் வந்து போட்டு ஒரு 5 கேஜி கிட்ட நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்ச் பேக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா செகண்ட் பேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டைனஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ஒரு 1 இல்லை 2 நீங்கள் எவ்வளோ மாவு ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி எப்போவுமே நீங்கள் வந்து கேக் வந்து பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி பிக் ஆர்டர்லாம் எடுத்து அதாவது பெரிய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணும்போது நான் சொல்கிறேங்க கொஞ்சமாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், டிப்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு திறமை இருக்குது அந்த மாதிரிலாம் உங்களால் முடியாது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பண்ணலாங்க. நானுமே
ஜீரோவில் தாங்க இருந்தேன். ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போவும் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து நான் அவ்வளோவா ரொம்ப நல்லா பண்ணுவேன், எல்லாமே தெரியும்னா நான் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேங்க. எனக்குமே எதுவுமே அவ்வளோவா இன்னும் எதுவுமே தெரியாமல் தாங்க நானுமே இருப்பேன். எனக்கு ஏதோ தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லி தருவேங்க. நான் இதில் ஏதாவது தெரியாமல் நான் வந்து ஏதாவது சொல்லியிருந்தா கூட தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட அதை சொல்லுங்கள். ஏன்னா நான் அதை நீங்கள் சொல்கிறதையுமே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து 100% நான் வந்து ஏற்றுப்பேங்க. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து பண்ணிக்கிட்டேங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. என்னை பொறுத்தவரையும் அப்படி தாங்க. கம்மியாக மட்டும் எப்போவுமே பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக வெயிட் மட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு நான் எப்போவுமே வெயிட் போட்டு போட்டு பார்த்துப்பேங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏன்னா அவங்க வெயிட் செக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக போயிடுங்க. ஏன்னா அவங்களும் காசு கொடுத்து வாங்குறாங்க. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் வந்து கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 3.6 கிட்ட வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு மேலே நான் வந்து இதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kg கிட்ட எனக்கு வந்து க்ரீம் பார்த்திங்கன்னா, அதாவது லிக்விட் வெயிட் நான் சொல்கிறேங்க. க்ரீம் வந்து ஒரு இதில் வந்து 1 kg எடுத்தேங்க, இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. இவ்வளோ க்ரீமுமே எனக்கு வந்து இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 5 kgயில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வெயிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ க்ரீம் ஆச்சுங்க. நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு க்ரீம் போட்டுட்டு மேலே நான் வந்து ஃப்ளவர் வந்து போட்டுட்டேங்க. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்போ மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டக்குன்னு நான் வந்து பூ போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் சைடில் சாக்லேட் ஒட்டிக்கலாம், ஏன்னா க்ரீம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இதுவரையும் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து பூ போட்டுட்டேங்க. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா சாக்லேட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி இது வந்து நான் வந்து திருவி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து இப்போ 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேட்கலாம், அந்த காய் சீவுற அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கீழே தாங்க அந்த கிரேட்டரில் வந்து நம்ம கீழே தாங்க நம்ம வந்து கிரேட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நான் வந்து மேலே வந்து அந்த பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜிலாம் சீவோம் இல்லைங்களா, சிப்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து சீவோம் இல்லைங்களா, மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக, அதாவது பட்டையாக ஒரு லைன் மாதிரி நீட்டாக இருக்கும் பாருங்கள். அது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அதில் வச்சு தாங்க நான் வந்து சாக்லேட் வந்து சீவினேன். இப்போ இதில் சீவும்போது நம்மளுக்கு வந்து சாக்லேட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வில்லாக, அதாவது பட்டையாக நல்லா கிடச்சிச்சிங்க. இவ்வளோ பெரிய கேக்குக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம திருவிட்டு வச்சிட்டு இருக்க முடியாதுங்க, லேட் ஆகும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பெரிய கேக்குக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால் நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். இது பார்க்கறதுக்குமே நல்லாவே கொஞ்சம் அழகாக தாங்க இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாகவே சீவி எடுத்து நான் சைட்லலாம் வந்து சாக்லேட் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆச்சு தாங்க. கொஞ்சம் நின்றுட்டே தாங்க நான் பண்ணேன். ஏன்னா தம்பியை வச்சுட்டு கீழே பண்ண முடியல, மேலே வச்சுட்டு நின்றுட்டே தான் பண்ணேன். கேக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அது ஸ்டாண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஸ்டெடியாக நிற்கவே இல்லைங்க, சுற்றிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி தாங்க நான் வந்து இந்த கேக் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்லாம் பெரிய ஆர்டர் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா 5 kg அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். மேலே அடுத்தடுத்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாங்க. நம்மளும் நம்ம கையில் 4 காசு சேர்த்து வச்சா அது நம்மளுக்கும் நல்லது தாங்க. அதனால் உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ணுங்கள். ஆனால் ஜாமான் வந்து ஃபஸ்ட்டே எக்கச்சக்கமாக வாங்கி போட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவை அப்படின்றத மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சாக்லேட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தாங்க நான் வந்து பாருங்கள், இது நல்லாவே கொஞ்சம் பட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நான் திருவி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கிட்டு சைடில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த காய் சீவுறது இருக்கும் இல்லைங்களா, மேலே சிப்ஸ்லாம் சீவோம் இல்லைங்களா, இதில் தாங்க நான் வந்து சாக்லேட் சீவிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்வில்லாக வேணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த சிப்ஸ் சீவோம் இல்லைங்களா, அதில் வந்து சீவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி பட்டையாக கிடைக்குங்க. நீங்கள் நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் 1 kg கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சீவி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் கேக் வந்து 5 kgயில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டின்னு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டெப் கேக்காக பண்ணுறது அப்படின்னா 7 இன்ச்சு, அதுக்கப்புறம் 5 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற டின்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் எப்படி பண்ணலாம் அதையும் பிளான் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்த இன்ச்சு டின்னே வந்து பேக் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் 7 இன்ச்சில் பேக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து மேலே பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து 5 இன்ச்சாக இருக்கட்டும், 6 இன்ச்சில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய கேக் வந்து 5 இன்ச்சில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே 8 வைக்காதீங்க, 9 வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் கேக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப், அதாவது மேலே கேப் இருக்கும், அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஐசிங் பண்ணால்.
அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 8 இன்ச்சில் கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர், அதுக்கு மேலே 6 இன்ச் வச்சிங்கன்னா தாங்க உங்களுக்கு அந்த ஸ்டெப் நல்லா தெரியும். இல்லைனா 8 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுங்க. ஐசிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தால் தாங்க உங்களுக்கு அந்த ஸ்டெப் கேக் மாதிரி நல்லா தெரியும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஸ்டெப் கேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த இன்ச்சு இருக்க டின் எடுக்காமல் ஒன்று விட்டு ஒன்று அப்படி எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கேக் வச்சுட்டு அங்கே கிச்சனுக்கு போயிருந்தேங்க செரி எடுக்கிறதுக்காக. அந்த கேப்பில் என் பையன் ஓடி வந்து அம்மா இல்லை கேக் பக்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சாவே போதுங்க, இவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க கேக் பக்கத்தில். எப்படியாவது அது வந்து கேக் எது பண்ணலாம் அப்படின்ட்டு ஓடி வந்துடுவாங்க. அதனால் நானும் வேகமாக ஓடி வந்துடுவேங்க. எங்கே இவனை பார்த்துட்டே தாங்க கிச்சனுக்கு போவேன். அதுக்கப்புறம் இவன் அங்கே கொலுசு போட்டிருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க, இவன் விளையாண்டுருக்க இடத்த விட்டுட்டு எந்திரிச்சு ஓடுறானா அப்படின்ட்டு. இவனுமே வேகமாக ஓடி வருவாங்க அம்மா போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால். அதனால் நானும் வேகமாக ஓடி வந்துட்டேங்க. செரி வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். இப்போ நான் வந்து செரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் வந்து வைக்காமல் கொஞ்சம் நார்மலாக இப்போ 1 கேஜிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் விட்டு ஒரு ஃப்ளவரில் வைப்பேங்க. அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குங்க. ஆனால் இந்த 5 கேஜியில் பார்த்திங்கன்னா பெரிய கேக்காக இருக்கிறதுனால அங்கங்கே செரி வச்சா, அதாவது இப்போ அந்த 1 கேஜி மாடி ஒன்று விட்டு ஒன்று வந்து செரி வச்சா செரி இருக்கிற மாதிரியே தெரியலங்க. அதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லா ஃப்ளவர்லேயுமே செரி வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது நல்லாவே நீட்டாக நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து 2750 ருப்பீஸ்க்கு சொல்லியிருந்தேங்க. ஆனால் 250 ருப்பீஸ் கம்மி பண்ணி 2.5க்கு கொடுத்தேங்க. அதாவது 2500 நான் வந்து இந்த கேக் வந்து கொடுத்தேங்க 5 கேஜி. இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நான் 1 கேஜி வந்து 550 ருப்பீஸ் போட்டிருப்பேங்க. அதில் அவங்க கமிஷன், ஏன்னா அதில் அவங்க கமிஷன் போக நம்மளுக்கு வந்து ஒரு 460 கிட்ட தாங்க நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்கங்க. டேரெக்டாக என்கிட்ட வாங்குறவங்களுக்கெல்லாம் 500 தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பேக்கரியில் பார்த்திங்கன்னா 600 650 வந்து எங்கள் ஏரியாவில் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து பேக்கரியில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதை விட ஒரு 50 ருப்பீஸ் நீங்கள் வந்து கம்மி பண்ணியே கொடுங்க. உங்களுக்கு அதனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒன்றும் நஷ்டம் வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆர்டர்ஸுமே நிறைய வருங்க. அதுவும் இந்த மாதிரி 5 கேஜி 4 கேஜிலாம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 250 ருப்பீஸாவது கம்மி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா வருங்க. அது மூலிமா உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். அப்போ நிறையா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வருங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பேக்கரியிலலாம் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ்டுங்க. அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த கேக் வந்து அவங்க அந்த காசு கொடுத்து தாங்க வாங்கிட்டு போய் ஆகணும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹோம் பேக்கராக நம்மக்கிட்டன்னு வரும்போது பேரம் பேசுவாங்கங்க. அதுவும் இந்த மாதிரி 4 கேஜி 5 கேஜிஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து பேரம் பேசுவாங்கங்க. எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் யாராவது உங்கள் ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேக் வாங்குங்க. அதுவும் இந்த வீடியோ வந்து ஹோம் பேக்கர்ஸ் இல்லாமல் வேறு யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேரெல்லாம் பேசாதீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுமே பார்த்திங்கன்னா குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தாங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் யார்ட்டையுமே பேசாதீங்க. நான் வந்து எனக்குன்னு சொல்லலை, நான் வந்து மேக்ஸிமம் எப்பவுமே கம்மி பண்ணி தாங்க கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் நான் ரொம்பவே கம்மி பண்ணி தாங்க கொடுப்பேன். ஏன்னா எனக்குமே மனசு கேட்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பேக்கரியில் வந்து அவங்க வந்து இப்போ 100 கேக்கு 200 கேக்கு அந்த மாதிரி வேக வேகமாக பண்ணி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கவங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணாலும் சரி 10 கேக் பண்ணாலும் சரி, யார் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்கள நினச்சி பார்த்து அவங்களுக்காக பார்த்து தாங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் தாங்க எப்போவுமே பண்ணுவாங்க. அதுவும் ஹோம்மேடாக பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம 5 கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நல்லாவே நீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் மேலே வந்து நேம் எழுதுறது மட்டும் தாங்க பேலன்ஸு. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய். தேங்க்யூ.